மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். இந்த சம்பவம், இந்த காரியத்தையும் இந்த அதிகாரத்தையும் நாம் எப்பொழுதும் திருமணத்திற்கு அடுத்த காரியங்களில், நிச்சயதார்த்த வைபவங்களில் வாசிக்கக்கூடிய இந்த பகுதி, இந்த காரியத்தை, இந்த சம்பவத்தில் நாம் ஒரு காரியத்தை மட்டும் எடுத்து நாம் தியானிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே இந்த மனிதன் ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி அந்த ஊழியக்காரனை அனுப்பிவிடுகிறான். அந்த ஊழியக்காரன் போய் அந்த ரெபெக்காளை பார்த்து பின்னதாக அந்த சூழ்நிலையில நாம் சொல்லுகிற இந்த காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். அங்கே தேவனாகிய கர்த்தரை முன்வைத்து இந்த காரியத்தை செய்யும்படி, இந்த வேலையை செய்யும்படி அவன் கடந்து போகிறான். அங்கே அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிற காரியம் என்னவென்றால், வாய்க்கும் காரியம் வாய்க்காதவைகள் என்று சொல்லப்படுகிறது. வாயினொன்று நமக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவ்வளோ பேசும், இன்னொன்று சாப்பிடும், இல்லைன்னா யாரையா ஒருத்தர் கூட சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்றதுக்கு அந்த வாயை வச்சிருக்கோம். ஆனால் இது அந்த வாய் அல்ல, வாய்க்கின்ற காரியம். இட் ஹேப்பன்ஸ், நடைமுறைப்படுத்துகிற அந்த காரியம் வெற்றியை கொடுக்கிற, இட் ப்ராஸ்பரஸ் அல்லது சக்சீட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஒரு காரியத்தை செய்யும் போது அது வாய்க்க வேண்டும். ஒரு காரியமே வாய்க்கிறது இல்லைங்க. நம்ம என்ன நினைச்சாலும் என்ன செஞ்சாலும் அது ஒன்றும் வாய்க்காமலே போய்விடுகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வேதத்தில் ஒரு கிறிஸ்தவ மனிதன், ஒரு ஆண்டவருக்குள்ளே இருக்கிற மனிதன், அவர்களுடைய காரியங்கள் வாய்க்கும்படி கர்த்தர் செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதில் என்னென்ன காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொண்டால், இங்கே முதலாவது நாம் பார்க்கிறோம், நம்முடைய பிரயாணம் வாய்க்கும்படி கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லுவோம். ஒரு காரியம் வாய்க்கவில்லை என்றால் என்ன நடக்கும்னா அது நஷ்டப்பட்டுவிடும். இன்னைக்கு ஆபிரகாம் ஊழியக்காரன் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. நிறைய ஒட்டகங்கள், மற்ற ஜனங்கள், இவங்களுக்கு போக்குவரத்து, சாப்பாடு, பிரயாணம் எல்லாவற்றுக்கும் செலவு பண்ணி அனுப்பியிருக்காரு. அங்கே போன இடத்துல ஒரு பெண் கிடைக்கவில்லை என்றால் அது வாய்க்கவில்லை என்று அர்த்தம். அது வாய்க்கலைன்னா நம்ம திரும்பி உடனே திரும்பவும் போயிடும். ஆனால் நஷ்டம் தான். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் நஷ்டத்தை அனுமதிக்க மாட்டார், ஏமாற்றங்களை அனுமதிக்க மாட்டார் என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த காரியங்கள் சம்பவிக்கிறது என்றால் அதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம், இந்த ஃபாக்ஸ் அண்ட் கிரேப்ஸ் மாதிரி நிறைய போய் அந்த திராட்சை பழத்தை பார்த்து அதை குதிச்சு அடைஞ்சிடணும்னு நினைக்குது. அது 2 தடவை 3 தடவை குதிச்சு பார்த்தோம்னா அது முடியலை, எட்டலை, அதான் காரணம். ஆனால் அந்த நரி என்ன சொல்லுகிறது, எட்டலை, எனக்கு என்னால் குட்டையா இருக்கிறேனே, நான் குள்ள நரியா இருக்கிறேனே அப்படின்னு அதை சொல்லாம அவைகள் ரொம்ப புளிப்பாக இருக்கும், அது வேண்டாம்னு போயிடும். அதே போலதான் இன்னைக்கு நிறைய நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை ஆசைப்படுறீங்க, சில காரியங்களை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அவைகள் முன்னால் அடையக்கூடாதபடி போகும்போது, அது வாய்க்காமல் போகும்போது அவைகளையே குறை சொல்லிவிட்டு கடந்து செல்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீ என்ன காரியத்தை வாஞ்சிக்கிறாயோ அந்த காரியத்தை குறித்து நன்றாக கற்றறிந்து அவைகள் உனக்கு ஒவ்வுமா, உன் வாழ்க்கைக்கு அவைகள் சரியாக இருக்குமா, உனக்கு அவைகள் ஏற்புடையதாக இருக்குமா என்பதை யோசித்து பார்த்து அதை தீர்மானித்து நீ ஆசைப்பட்டால் அதை அடைந்தே தீரணும். அதை அடையாமல் போகவே கூடாது. அதனாலதான் ஆபிரகாம் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு தன் மகனுக்கு பெண் பார்க்கும்படி ஊழியக்காரனை அனுப்புகிறான். அவருடைய ஆசை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் தன் மகனுக்கு மனைவியாக கொள்ள வேண்டும் என்பது. இந்த காரியத்தை கர்த்தர் விரும்பி இருந்தார். அதனால் அதற்கென்று பிரயாணப்பட்டு போன அவருடைய பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க செய்தார். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை வாய்க்க செய்திருக்கிறாரா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். இது தூங்குறதுக்காக வந்திருக்கிற ரூம் கிடையாது. இங்க நம்ம ஆரம்பிச்சிட்டோம், இனி நமக்கு எப்படியாவது ஒரு 6 மணி நேரம் நல்ல நிம்மதியான தூக்கம், யாருடைய தொந்தரவும் இருக்காது அப்படின்னு சொல்லி ஆம்சேர் போட்டு உட்காரக்கூடாது. நமக்கு தேவனாகிய கர்த்தர் நீங்க பிராக்டிக்கலா கொடுத்துருக்கிற காரியங்களை யோசித்து பாருங்க. உனக்கு என்ன காரியம் வாய்க்காமல் போயிருக்கிறது, எந்த பிரயாணங்கள் வாய்க்காமல் போயிருக்கிறது, எந்த சூழ்நிலைகள் வந்து வாய்க்காமல் போயிருக்கு. நிறைய நமக்கு அப்படி வாய்க்காமலும் வாய்க்காலையும் போயிருக்கு. ஒரு காரியமும் நம்மளுடைய வாழ்க்கையில் அது வரைக்கும் விளங்கவே இல்லை. அப்போ அந்த காரியங்கள் வாய்க்காலே போகுமானால்
நம்ம இடத்துல இருக்கிற பிரச்சனைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். அது முதல் காரணம் பார்க்கிறோம், பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க செய்தார். If you travel from one place to another place, if you take a risk, the end should be very nice. அது தீர்மானமா அந்த காரியங்கள் வெற்றியாக தான் முடிய வேண்டும். சில நாட்களுக்கு முன்னால சில காரியங்களுக்காக கொரோனா காலங்களிலே நான் பிரயாணித்தது உண்டு. அந்த பிரயாணங்கள் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ரொம்ப தூரத்துக்கு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பிரயாணப்படும். ஆனா நீங்க அந்த காரியத்தை நம்ம கடந்து சென்ற வேலையை பார்த்தீங்கன்னா அது ஒண்ணுமே ஒரு இன்ச்சு கூட நகர்ந்த மாதிரி இருக்காது. அப்போ தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்காமல் போக பண்ணி விடுவாரோ என்கிற வேதனையும் வருத்தமும் உண்டு. பஸ்ல பிரயாணப்பட்டு போகும்போது அந்த பஸ்லையும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி போன நாட்கள் எல்லாம் உண்டு. காரணம் அந்த அளவுக்கு நெருக்கமான சூழல்கள். அந்த காரியங்கள் வாய்க்க ஆக வேண்டும், இல்லை என்றால் நம்ம வாழ்க்கை கேள்வியாக மாறும் என்கிற சோதனைகள் உண்டு. ஆனா கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்தார். அப்போ இங்க இருந்துகிட்டே உனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய மாட்டார். சில நேரங்களில் நீங்க பிரயாணப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் உன் பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய வேண்டும். இங்கே ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க செய்தார். 42ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே நான் இன்று துறவண்டையிலே வந்து என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால், இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். தண்ணீர் மொல்ல வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும்போது, நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் ஒன்று வார்ப்பேன் என்றும் சொல்லும். 42ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், அப்படியே நான் இன்று துறவண்டையிலே வந்து என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தாவே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால். He needs an expression, ஒரு காரியங்கள், ஒரு அடையாளம் வேண்டும். அந்த அடையாளத்தை தேவனாகிய கர்த்தர் இதை நிறைவேற்றுகிறானால் என் பிரயாணங்களை நீர் வாய்க்க செய்திருக்கிறேன் என்று நான் அறிந்து கொள்ளுவேன். இன்னைக்கு நமக்கு அடையாளம் காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அப்பதான் கர்த்தர் பிரயாணத்தை வாய்க்க செய்திருக்கிறார். இன்னைக்கு இவன் சொல்லுகிறான், என் பிரயாணத்தை நீர் வாய்க்க செய்வீரானால் இப்படிப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இங்கே காணப்பட வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். 56ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன் கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க அவன் சொல்லுகிறான், என்னுடைய பிரயாணத்தை வாய்க்க செய்வீரானால், என்னுடைய பிரயாணத்தை நீ வாய்க்க செய்ய வேண்டும். என்னுடைய பிரயாணத்தை வாய்க்க செய்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற வேண்டும். அந்த காரியம் நடந்து விட்டது. அவன் தேடி வந்த வேலை முடிந்து விட்டது. அவன் சொல்லுகிறான், கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க செய்தார். The past, present and the future should be clear. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் நீ எடுக்கிற பிரயாணத்தை வாய்க்க செய்ய வேண்டும். வாய்க்க செய்தார் என்பதற்கான அடையாளம் வேண்டும். அந்த அடையாளத்தை நீ பெற்றிருக்க வேண்டும். அவ்வளவு. ஒரு சாதாரண பெண்ணு பார்க்க போற வேலை, உலகத்திலே மோசமான வேலை அதுதான். அந்த காரியத்திலேயே கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்கிறாரானால் உன்னுடைய வாழ்க்கையில நீ தேவைப்படுகிற தேடுகிற உனக்கு இருக்கிற பிரச்சனைகளிலே தேவன் ஏன் காரியத்தை வாய்க்க செய்யவில்லை? அழகாக சொல்லுகிறான், 3 சொல்லிட்டான். முதல்ல என் பிரயாணத்தை நீ வாய்க்கப்படுகிறீரா இல்லையா என்பதை நான் அறிய வேண்டும். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் போடணும், இப்படிதான் இருக்கணும். அந்த காரியத்தை கர்த்தர் ரெபெக்காளை கொண்டு நிறைவேற்றுகிறார். அதுக்கு பின் சொல்லுகிறான், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க செய்தார். இன்னைக்கு நாம் எதையோ செய்யறோம், அது நடக்கட்டும் நடக்காட்டா போட்டோம் அப்படின்னு. நீ எதை செய்தாலும் அதை நடப்பிக்கிற கர்த்தர் இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்க வசனம் சொல்லுகிற தொடர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தார். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. It's not only the thing, the travel and the journey should be succeeded or it should prosper. Rather, whatever you do, it should be succeeded. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இது வாய்ச்சது அது வாய்க்காம போயிருக்கு அப்படி கிடையாது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அவன் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும். யோசேப்பு அதற்கு ஒரு நல்ல அடையாளமாக இருந்தான். அங்கே அவன் சொல்லுகிறான், கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். That is a very important thing. ஊழியக்காரனுடைய கர்த்தருடைய தூதன் இருந்தார். நீங்க அதை பார்த்தீங்கன்னா முன்னாடி வாசிக்கும் போது அங்கே வசனம் சொல்லுகிறது, அந்த ஊழியக்காரனோட கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பினார் என்று சொல்லப்படும். If God is with you, everything will be success. அதான் இங்க இருக்கிற சீக்ரெட். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தேவன் உன்னோடு கூட இருப்பாரானால் இங்கே வசனம் சொல்லுகிறது, அவன்
செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும். இன்னைக்கு நீங்கள் செய்கிற எல்லாமே வாய்க்க வேண்டும். இது வாய்க்காம போயிடுச்சு, அப்ப நட நேரம் போய் வெத்தலையில மைய போட்டு பார்ப்போம், ஏன் வாய்க்காம போச்சு, நட ஜோசியம் பார்க்கணும். ரெண்டும் ஒண்ணுதான். நீ தீர்க்கதரிசிக்கிட்ட போறதும் ஒண்ணு, நீ ஊழியர்கிட்ட போய் ஜோம் பண்ணி கேட்கறதும் ஒண்ணுதான். தரிசனத்துக்கு படுத்துக்கிட்டே இருப்பான், ஆண்டவர் தரிசனம் காட்டுறாரான்னு. நீ படுத்திருக்கிறது தான் உன்னுடைய கேடுக்கே காரணம். தூங்குவான், நல்லா தூங்குவான், ஏதாவது ஆண்டவர் நல்ல நன்னிரவுல தரிசனம் காமிக்கிறாரா, நீ தூங்கிதான் உன் தொழில கெடுத்துட்ட. உனக்கு தரிசனத்தை காமிக்கிறது என்ன காமிப்பாரு, நீ தூங்குற தரிசனத்தை தான் உனக்கு காமிப்பாரு. இங்கே வேதம் சொல்லுகிறது செய்வதெல்லாம் வாய்க்கும், அது எந்த மாற்றமே கிடையாது. கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தால் அவன் செய்ததெல்லாம் வாய்க்கும். யோசேப்புக்கு கர்த்தர் காண்பித்ததெல்லாம் என்ன, அவனை சிறப்பாக மேன்மையாக வைக்கிற காரியம் தான். ஆனா நடந்தது என்ன, பாடுகள், சிலுவைகள், மரண விளிம்புகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்க. உன் வாழ்க்கையில கர்த்தர் அந்த தரிசனத்தை காமிச்சிட்டாரு. நீ எப்போ ஆண்டவரை பெற்றுக்கொண்டாயோ, ஆண்டவரை அறிந்து கொண்டாயோ, அதுக்கப்புறம் உனக்கு கீழான போக்கே கிடையாது. உனக்கு எல்லாமே மேன்மையானது தான். ஏன்னா உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காக கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டாய். ஆனா ஏன் உன் பாதைகள் அப்படி இருக்கிறது? வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், யோசேப்போடு இருந்தார். அவன் செய்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்தார். உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புபடுத்து, இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புபடுத்து, இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. எனக்கு ஏன் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறதற்கு நீங்கள் உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொள்ளாதவர்களுடைய வாழ்க்கையில காரியங்கள் வாய்க்காது. நம்ம சீச்சீத படம் பிடிக்கும், இந்த கதையில தான் நீ போடுகிற. நான் சொல்றேன், நீ என்ன வேணாலும் செய், அவைகளை கர்த்தர் வாய்க்க செய்யும். If it is belonging to the covenant of God, கர்த்தருடைய உடன்படிக்கைக்குரியதாக இருக்கும். அப்போ நம்ம போய் கள்ளக்கடத்தல் பண்ணலாமா, வாய்க்காது. நான் மற்ற போதைப் பொருட்கள் விற்கலாமா, வாய்க்காது. ஏமாத்தலாமா, வாய்க்காது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ என்ன வேணாலும் கடினமான உழைப்பை செய். நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன வேண்டுமானாலும் கஷ்டப்பட்டு காரியத்தை செய். தேவன் அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். அது வாய்க்காமல் ஒரு காலம் போகாது. ஏன்னா நீங்கள் உடன்படிக்கையின்படி நடப்பீர்களேயானால், தேவ வார்த்தையின்படி நடப்பீர்களேயானால் அந்த காரியம் வாய்க்கே தீரும். அதுல மாற்றமே இருக்காது. சோம்பேறிக்கு ஒண்ணுமே வாய்க்காது, ஏமாத்துகிறவனுக்கு ஒன்றுமே வாய்க்காது, சட்டவிரோதமான காரியத்தை செய்கிறவர்களுக்கு வாய்க்காது. தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவர்களுக்கு சகலமும் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அவனை மகா தேவனை கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய ரட்சிப்பின் ஆரம்ப நாட்களில், ஆண்டவரை தெரிந்து கொண்ட நாட்களில், இயேசுவை புதுசாக ருசி பார்த்த நாட்களில் நீங்கள் இருந்ததற்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அன்னைக்கு ரொம்ப இலசா இருந்திருக்கும். அன்னைக்கு எதை செய்தாலும் ஆண்டவருக்கு பிரியமான யோசிச்சிருக்கும். எதை செய்தாலும் விசுவாசத்தோடு ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் நடத்துவார்கள் நம்பிக்கையோட இருக்கும். இன்னைக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் நடத்துனதுக்கு அப்புறம் அவர் மேல நம்பிக்கை நம்ம குறைஞ்சு போயிருக்கும். இன்னைக்கு நம்ம அவரை விட்டு நமக்கு ஆதிக்குரிய முதிர்ச்சி அடைஞ்சிருக்கோம். நிறைய வசனங்களை தெரிஞ்சிருக்கோம், நிறைய நீதிகளை தெரிஞ்சிருக்கோம், நிறைய காரியங்களை தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இப்போ நீ கேட்கிற காரியங்களுக்கு பதில் வராது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை தேடின நாட்கள் வேற, இப்போ நீ கர்த்தரை விட்டு ஓடுகிற நாட்கள். கர்த்தரை தேடின நாட்கள்ல சாக போற நிலைமையில நம்ம மாறி வந்தோம். இன்னைக்கு சாதாரண காரியங்களே நமக்கு பெருசா தெரியும். ஏன்னா நம்ம செய்யலாம்னு நினைச்சிருக்கோம், நம்மளால முடியும்னு நினைச்சிருக்கோம், நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினைச்சிருக்கோம். ஏன்னா கர்த்தர் நடத்திட்டு வந்துட்டாருல்ல, இப்போ உனக்கு கொஞ்சம் பலன் வந்துடுச்சு, அதனால நீ இந்த காரியத்தை செய்து விடலாம் என்று நினைச்சிருக்க. ஆதியில மருத்துவர்களுடைய கைவிட்டு இருப்பார்கள். அன்னைக்கு கர்த்தரை நீ தேடின வித வித்தியாசமாக இருக்கும். இன்னைக்கு மருத்துவர்கள் செய்ய முடியும் என்று நினைப்போம். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடின நாட்களில அவர் காரியங்களை வாய்க்க செய்தார். நீங்க கர்த்தரை தேடும் போது, ஆதியில தேடினது போல கர்த்தரை தேடும் போது, அவரை விசுவாசிக்கும் போது அவர் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம்.
தியானமாய் இருக்கிற மனுஷன், கர்த்தருடைய வேதத்துல தியானமாய் இருக்கிற மனுஷன், கர்த்தருடைய வேதத்துல பிரியமாய் இருக்கிற மனுஷன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் வேத வார்த்தைகளின்படி நடந்து பாருங்க, உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். இது நடக்கலையே, அது நடக்கலையே. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய புலம்பல் அதுவாக தான் இருக்கு. நான் ஜெபம் பண்ணேன், நடக்கல. நானும் ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஒண்ணுமே நடக்கல. எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வாரா செய்ய மாட்டாரான்னு சொல்லி நான் விட்டுவிட்டேன். அதையும் தெளிவாக சொல்ல மாட்டேன், இந்த ஆண்டவரால் முடியாது, இனிமேல் இந்த ஆண்டவர் எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கும் பயப்படுவோம். ரெண்டுக்குமே ரெண்டு கட்டானா உட்காந்து தான் வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வீணாக்கிட்டு. இன்னைக்கு நமக்கு அப்படி அல்ல. நீ செய்வது எல்லாம் வாய்க்க வேண்டும். என்ன செஞ்சாலும் வாய்க்கணும். இப்போ இந்த காரியத்தை படம் ஆரம்பிச்சு வாயாலும் படம் நான் மாடு வரைஞ்சேன்னா அது எலி மாதிரி இருக்கும், எலி வரைஞ்சேன்னா அது யானை மாதிரி இருக்கும். இல்லை, நீ செய்கிறது சரியாது. கர்த்தர் வாய்க்க செய்வார். இது செய்ய தெரியாது, அதை செய்ய தெரியாது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில எதுவுமே தெரியாது, முடியாதுன்னு இருக்கக்கூடாது. என்ன தொழிலாக வேண்டாம் இருக்கலாம், என்ன செயலாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவன் செய்வது எல்லாம் வாய்க்க வேண்டும், எல்லாம் வாய்க்க வேண்டும். எனக்கு அதுதான் கர்த்தர் உனக்கு எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு வித்தியாசமான அனுபவம். எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிறீங்களா? கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கிறீங்களா? உடன்படிக்கையின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறீங்களா? உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா? தேவனுடைய தூதன் உன்னோடு கூட இருக்கிறாரா? நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு நாம் செய்கிற காரியம், நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் வாய்க்கவில்லை என்றால் அதற்கு கர்த்தர் காரணம் அல்ல, அவர் கூட இல்லை. அவர் ஏன் கூட இல்லை? நீ அவரை தேடவில்லை. ஏன் நீ அவரை தேடவில்லை? நீ வேதத்தை வாசிக்கவில்லை. அதனாலதான் இன்னைக்கு நிறைய போலி கிறிஸ்தவர்களோடு சொல்லுவாங்க, பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்லா பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் நினைப்பேன், லூசுகளா இருங்க, வெறும் பைபிளை வாசி ஜெபம் பண்ணா ஆண்டவர் செஞ்சிருவாரு. ஆனா அதுல கூட ஒரு ரகசியம் இருக்கு. என்ன தெரியுமா? நீ திரும்ப திரும்ப சடங்காக்காவது வாசிச்சுன்னா அந்த வேத வசனம் உனக்கு பயத்தை கொடுத்துரும். அந்த வேத வசனம் ஒன்று அறியாமலே உங்களுக்குள்ள போயிடும். இன்னைக்கு நம்ம அப்படி சொன்னதுனால நம்ம சபையில் இருக்கிற நிறைய பேர் வேத புஸ்தகத்தை கூட வாசிக்கிறாரு. அதை வாசி பண்ணிருக்காரு, அதை வாசி ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. ஒண்ணுமே இல்லையே, உன் நடக்கையில ஒண்ணும் இல்லை, உன் சிந்தையில ஒண்ணும் இல்லை, உன் பேச்சுல ஒண்ணும் இல்லை. வாழ்க்கையை சுத்த சைபரா மாறிடுது. அட்லீஸ்ட் சாதாரண கிறிஸ்தவர்கள் செய்யற வேலையாவது இனி செய்யும். டெய்லி காலையில எதிர்த்து ஒரு அதிகாரம் படிக்கும். நம்ம பழைய கதைக்கு போவோம். நம்ம ரொம்ப உச்சபட்சமான பரிசுத்தவான்கள் நினைச்சு ஒண்ணுமே இல்லாம போறதை காட்டிலும் அட்லீஸ்ட் அதைவாவது கொண்டு வாங்க. டெய்லி காலையில் ஒரு அதிகாரம், சாயங்காலம் ஒரு அதிகாரம் வாசிக்கணும். பைபிளை எடுத்து எங்க இருக்குன்னு சிலருக்கெல்லாம் பைபிள் எங்க இருக்குன்னே தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அதை தூசி கட்டி தூக்கிட்டு வருவான். நேற்று ஒரு இடத்துல பைபிளை விட்டுட்டே வந்துட்டேன். நான் என்னதான் ஏதாவது உதாரணமா சொல்லணும் கூட சொன்னா அவ்வளவுதான். என் பைபிளை விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு தம்பி எடுக்கணும்னு சொன்னா இன்னொருத்தரோட பைபிளை சேர்த்து எடுக்க மாட்டான். ஏன்னா அவரும் விட்டுட்டு போயிட்டாரு. எல்லாருமே பாசிட்டிவ் கூடுற இடம். ஆக இன்னைக்கு வேதத்தினுடைய நிலைமை அப்படிதான் இருக்கும். கேட்ட செல்லில் வாசிக்கிறவங்களும் அதில் வாசிக்கிறவங்களும் எல்லாமே எனக்கு மனப்பாடம் வாங்கணும் வாழ்க்கையில் இல்லையா? அதனாலதான் நீ செய்கிற காரியங்கள் வாய்க்கிறது கிடையாது. ஒன்றும் விளங்கலை, சொல்றதுக்கு ரொம்ப கூச்சப்படுவோம். அதனால அப்படி இப்படி ஜமாளிப்போம். லட்சம் மூஞ்ச பார்த்துன்னு தெரிஞ்சிருக்கும் நீ செஞ்சது ஒன்றும் உருப்படலை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் ஞானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்துல நீங்களே யோசிச்சு பாருங்க. சில நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் தெரிஞ்சு கொண்ட காலத்துல வேத புஸ்தகத்தையே வச்சுக்கிட்டு அதையே பார்த்துட்டே உட்காந்துருக்கோம். வாசிக்க தெரியலோ இல்லையோ, இருக்குது 8 நாள் வாசிக்கிட்டு இருக்கோம். கர்த்தரை வாசிக்கிறதுக்கே சாயங்காலம் ஆயிடும். இன்னைக்கு உனக்கு அந்த வசனம் பூரா எங்கேயோ காதுல கேட்டு டேப்ல கேட்டு உனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. ஆனா வாழ்க்கையில இல்லையா? நான் திரும்ப சொல்றேன், திரும்பவும் நீ கர்த்தரை வாசி, வேதத்துல தியானமா இருங்க. காலை மாலை இரவு சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கோம். நம்மள நிறைய பேர் சும்மா தான் உட்காந்துருக்கோம். நம்ம வேலையும் நமக்கு சும்மா இருக்கிற மாதிரி வேலை தான். வீட்டுக்கு வந்தாலும் சும்மா தான் உட்காந்துருக்கோம். சும்மாவே நம்ம வாழ்க்கை ஓடுது. நம்மளா தேவையில்லாத ஊர் சுற்றுறதுக்கு கிளம்பி எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறோம். யாரை பாரு ஊர் சுற்றுறது தான். எப்படியாவது வெளியே போயிருக்கோம். வரம்பரைக்கு எங்கேயாவது யார் வீட்டுக்கா போயிருக்கோம். அங்கே போனாலும் அவங்களையும் கூட்டிகிட்டு வெளியே போயிருவோம். அப்போ அவங்க வீட்டுக்கு போனால் நீ ரோட்லேயே எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட் அலைய வேண்டியது நாய் மாதிரி. ஊருக்கு போவோம், அங்கே போனால் எங்கே வெளியே அவுட்டிங் போக போகிறோம் அப்படின்னு நீ அவுட்லேயே இல்லைங்க. இப்படியே சோவாரியா அலையில நாய் மாதிரி. வேதம் சொல்லுது, நீங்கள் வேதத்துல தியானமா இருங்க, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருங்க. வேதத்துல பிரியமா இருந்து தியானித்து 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 செய்வதெல்லாம் வாய்க்க செய்யுங்க. நீ கர்த்தருடைய காரியமா தான் சொல்லுங்க. நீ செய்வது எல்லாம் வாய்க்கணும். I should not see any Christians to say that I had got failure in this. Something I had faced the loss. லாஸ்ங்கிறது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. நஷ்டம் என்பது இருந்தால் நீ கிறிஸ்தவன் அல்ல என்பதுதான் அர்த்தம். அதுதான் இங்க சொல்றாரு. சாதாரணமா ஃபர்ஸ்ட் ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்ட காரியம், அவனுடைய பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க செய்தார். எங்க the least work இருக்குல்ல, கட்டாங்கடைசியான ஒரு வேலை.
பெண்ணு பார்க்க போற வேலை, அதை கூட கர்த்தர் வாய்க்க செய்யும் போது நீ பிரயாசப்படுகிற இருக்கிற காரியங்களில் கர்த்தர் ஏன் அதை வாய்க்க செய்ய மாட்டார்? நீ கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்க வேண்டும். இன்னும் கூட வாசிக்கலாம். 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். அவரே வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. You don't take a different track. You don't make a different path for you. There is already a right way and a right path in which you have to travel. You should have a journey in the right path. கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். நான் சொல்றேன், நீ நடத்துகிற பாதையில நான் போகும்போது நீ காரியத்தை வாய்க்க செய்ய வேண்டும். நான் இந்த பாதையில இந்த ஊருக்கு போனேன்னா அந்த ஊருக்கு தான் வந்து ஆகணும், வேற வழி கிடையாது. If you make a diversion in your path, there is no right to say that you have faced the failure. நீ பாதையை மாற்றும் போது கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ அவருடைய பாதையை கற்றுக் கொடுத்த பாதையை விட்டு வேறு பாதையில போகும்போது நீ காரியங்களை வாய்க்க செய்ய கர்த்தரால் முடியாது. உன்னை பெங்களூர் போகிறதுக்கு நீ நேரா திருப்பதி நேரா போயிட்டுன்னா அங்க நீ எத்தனை தூரம் போனாலும் உனக்கு பெங்களூர் வராது. ஏன்னா இதுதான் பாதை. நீ போக வேண்டிய பாதையை விட்டு வேற பாதையில போனா, கர்த்தர் கற்றுக் கொடுத்த நீதியை விட்டு வேற நீதியில போனா எப்படி நடக்கும்? காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவை, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? திரும்பவும் வாசிக்கலாம். கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். அதனால தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவனுடைய மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? பரிசுத்தமானதை விரும்புகிறதும் பொருத்தனை செய்கிறதும் யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாக. இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனுடைய நடைகளை வாய்க்க பண்ணுவார், ஆனால் மனுஷன் அவனுடைய தன் வழிகளை அறிந்து கொள்ள முடியாது. அது கர்த்தராலே தான் அவன் அந்த வழிகளை அறிந்து கொள்ள முடியும். எனக்கு எந்த கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை நானும் முடிவு பண்ண முடியாது. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் போது தானாக அந்த பாதைகளை என்னை நடத்துவார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உனக்கென்று தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். உன்னுடைய நடைகளை கர்த்தர் வாய்க்க செய்வார் என்று வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வர பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். அவன் வழி வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் நடைகள் வாய்க்க பண்ணோம், உன்னுடைய வழிகளை வாய்க்க பண்ணுவார். என் தேவனாகிய கர்த்தர் அவரே அதை செய்வார் என்று வசனம் சொல்லுகிறது. நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வர பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் போது, கர்த்தராகிய தேவனை அழைக்கும் போது உன்னுடைய வழிகளை அவர் வாய்க்க பண்ணுவார். வசனம் அழகாய் சொல்லுகிறது, நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வர பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும் என்று சொல்லப்படும். சில இடத்துல நமக்கு கூகுள் மேப் அனுப்பிடுவாங்க, நீ எப்படி வரணும்னு தெரியல, அங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய லொக்கேஷனை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண நீ அதே பாதையில் போனீங்கன்னா அங்கே போய் அடைய முடியும். நான் அழைச்சவங்க தான் அதை செய்ய முடியும். உங்களை கூப்பிட்டுருக்காங்க வாங்க வேண்டுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்கன்னா அவங்களுடைய லொக்கேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் நீட்டாக ஈஸியாக போயிட முடியும். கர்த்தர் அழகாக சொல்லுகிறார், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக, நானே அவனை வர பண்ணினேன், நானே அவனை அழைத்தேன், நானே அவனுடைய வழியை வாய்க்க செய்தேன். இன்னைக்கு உங்களை அழைத்தவர் நல்லவர் தானா? உன்னை அழைத்தவர் சொன்ன பாதை தானா? அப்போ நீங்க அவரை அடைவது சரிதானா? அவர் உன் வழியை வாய்க்க பண்ணுவது உறுதிதானா? உறுதிதான். அவர் அழைத்தவர் ஒருவர், நீ போகிற இடம் வேறையாக இருந்ததுன்னா எப்படி நீ போய் சேர முடியும்? கொஞ்சம் கூட பக்கம் போக முடியாது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில நம்மளுடைய வழிகள் வாய்க்காமல் இருக்கிறது, நம்மளுடைய நடைகள் வாய்க்காமல் இருக்கிறது, நம்மளுடைய காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறது, நம்மளுடைய பிரயாணங்கள் வாய்க்காமல் இருக்கிறது, செய்வது எதுவுமே வாய்க்காமல் இருக்கிறது. ஆனால் வேதம் எல்லாம் வாய்ப்பதற்கான வாய்ப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறது. எது வாய்க்காது என்பதை குறித்தும் வேதம் சொல்லுகிற சில காரியங்களை நாம் வேதமாக வாசித்து முடிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. கட்டளைகளை மீறும் போது உங்களுக்கு அது வாய்க்காது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம எல்லா காரியமும் தேவனாகிய கர்த்தருடைய கைகளினாலே நமக்கு வாய்க்கும், நாம் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று பார்த்தோம். எனக்கு வாய்க்காமல் போனதற்கான காரணம்
காரணம் என்ன என்பதை குறித்தும் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. திரும்பமாக வாசிக்கலாம். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளை மீறுகிறது என்ன? கர்த்தருடைய கட்டளைகளை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. அது உங்களுக்கு வாய்க்காது. அங்கே வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், இதன் மேலே எவனும் ஏறக்கூடாது, இந்த காரியத்தை செய்யக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் மோசையை கொண்டு சொன்ன காரியங்களின்படி நடக்க வேண்டும். அதை மீறினால் காரியங்கள் வாய்க்காது. அவ்வளோ. தேவ வசனங்களின்படி நடக்கவில்லை என்றால் உன் காரியம் வாய்க்காது. நீ என்ன செஞ்சாலும் ஒத்து வராது. அதுக்கு நீ 100 காரணங்கள் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச சில ஜனங்கள் இருக்காங்க, ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தொழில் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதை செய்வாங்க. செய்ய போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியா இருக்கும், இப்படியா இருக்கும், அதான் இதான். போன வாரத்தில் கூட அவங்க சந்திச்சேன். சரி, இப்போவாது கொஞ்சம் மாறி இருப்பாங்கன்னா நிறைய நஷ்டங்களை சந்திச்சிட்டாங்க. ஆண்டவர்களை போகலான்னு பார்த்தா திரும்ப ஒரு புது ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. அதில் நீயும் ஒன்று சேர்ந்துக்க என்னை கூப்பிட்டாங்க. அப்போ வாய்க்காது, ஒன்றுமே வாய்க்காது. ஆனால் திரும்பவும் பிரயாசப்பட்டு கொண்டே இருப்பார். நீ எத்தனை புதிய ப்ராஜெக்ட் எடுத்தாலும் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால், தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் காரியங்கள் வாய்க்காது. நல்லா தெரிஞ்சுக்க. இதுவரைக்கும் ஒன்றும் உருப்படலையே, உருப்படாது. இனிமேலும் உருப்படாது. உருப்பட போறதே கிடையாது. எப்போ கட்டளைகளின்படி நீ நடக்கிற வரை. ஆனால் இன்னொரு வாய்ப்பும் இருக்கிறது. அவன் செய்வது எல்லாம் வாய்ப்பு. என்ன செஞ்சாலும் வாய்ப்பு. மண்ணெழுதிட்டா கூட வித்துரும். சிலர் என்ன காரியத்தை செஞ்சாலும் அது நடக்கும். அவங்க இப்படி சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அது ரொம்ப அழகா ஆச்சரியமா போயிருக்கும். காரணம் என்ன? வேதத்துல தியானமா இருப்பான், கர்த்தருடைய வார்த்தையில தெளிவாக இருப்பான், கர்த்தருடைய வழிகளில் சரியா இருப்பான், கர்த்தருடைய கட்டளைகளில் சரியா இருப்பான். அவனுக்கு எல்லாமே வாய்ச்சு. நமக்கு சிலதெல்லாம் ஒண்ணுமே வாய்க்காம போகும். காரணம், கட்டளைகளுக்கு மீறி நடக்கிறவர்களுக்கு ஒன்றும் வாய்க்காது. இன்னும் கூட வசனம் சொல்லுகிற சங்கீதம் 21:11 வாசிக்கலாம். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காம போயிற்று. ஒன்றுமே வாய்க்காம போயிடும். வேதம் சொல்லுகிறது, if entire stuff will get succeeded or the entire stuff will be lost. எல்லாம் சுத்தமா வாஷ் அவுட் ஆயிடும். யாருக்கு? வேத அழகா சொல்லி. இது நம்ம கொஞ்சம் நல்லா பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப வாசிக்கலாம். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. எவ்வளவோ பிரயாசப்படுவாங்க. கேடு நினைக்கிறது, அடுத்தவங்க விரோதமான காரியத்தை நினைக்கிறது, ஆண்டவருக்கே விரோதமாக நினைக்கிற ஜனங்கள் ஒண்ணுமே வாய்க்காது. சில நேரங்களில் நமக்கு அந்த பயம் உண்டு. அவங்க ஏதோ செய்வன்னு வச்சிருவாங்க, இவங்க ஏதோ பிள்ளை சொல்லி வச்சிருவாங்க. நீ நினைக்கிற வரைக்கும் உனக்கும் வாய்க்காது, வச்சவனுக்கும் வாய்க்காது. என்ன காரியங்கள் உனக்கு விரோதமாக செயல்பட்டாலும் ஒன்றுமே வாய்க்காது. ஏன்னா பொல்லாங்கை கர்த்தர் வாய்க்க செய்ய மாட்டார். அந்த தெளிவும் அந்த அறிவும் இருக்கணும். இந்த பயம் நம்ம வாழ்க்கையில ஏன் வருதுன்னு கேட்டா, நம்ம அதுக்கு சார்ந்த ஆட்கள் தான். நம்ம இன்னும் ஆண்டவர்களோட முழுமையா இல்லையே, நம்மளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கலையே. அதனாலதான் உனக்கு அந்த பயம் வருது. அந்த செய்வனுக்கு பயப்படுகிறது கிறிஸ்தவனே கிடையாது. செய்வனை எனக்கு முன்னாடியே பயப்பாங்க. அதுக்கான செலவுகளை பூரா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லணும். உனக்கு விரோதமாக கிள்ளி சொல்லி வைக்கிறவங்க உனக்கு முன்னாடியே வைக்க சொல்லணும். அப்பதான் நீ தைரியமாக இருக்கணும். உனக்கு வர்ற கனவுக்கே நீ துள்ள துடிக்க எந்திரிச்சு காலையில் ஒப்பாரி வச்சுட்டு அழுது தலைக்கு ஏன் தோற்று அடுத்த பார்த்தேன். இப்படி ஒரு தரிசனத்தை என் பையன் கண்டுட்டோம்னாங்க, வாய் அடிச்சிடலாம்னு வந்து சொல்லிக்கிறேன். நீ கத்திரக்குள்ள சரியா இருந்தா தரிசனத்தை வா பையன் பார்த்தாங்க, நீ பார்த்தாங்கன்னா ஆண்டவரே உனக்கு தரிசனத்துக்காக வாய்க்கும். எல்லாம் வாய்க்கும். நீ எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிற கருத்து என்ன தரிசனம்? பாம்பு வந்துச்சு, பன்னி வந்து கொலுசு போட்டுட்டு வந்து, பன்னி கொலுசு போட்டு உனக்கு வீட்டுக்குள்ளே வரும். நீ தான் அவங்கள போட்டு போயிருக்க. எவ்வளவு கேவலமான கிறிஸ்தவர்கள் பாருங்க. வேதம் சொல்லுகிறது வாய்க்கும். நீ எடுக்கிற பிரயாசங்கள், பன்னி கொலுசு போட்டு வந்தவங்களுக்கு என்ன? நீங்க நிறைய பேர் போட்டு போறது இல்லையா? அதை பார்த்து பன்னி வருத்தப்பட்டு வேதம் சொல்லுகிறது உன்னுடைய தரிசனங்களை பாரு. கிறிஸ்தவனுக்கு வர தரிசனத்தை பாரு. இதுக்கு உட்கார்ந்து பயந்து மூணு போட்டு அழுதுட்டு வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால், உன்னுடைய காரியங்கள் சித்திக்க வேண்டுமானால், உன்னுடைய காரியங்கள் நடைமுறைப்பட வேண்டும். சிந்தைகளை பார்த்து பொல்லாதவைகளை சிந்திக்காது. அவன் அழைச்சிருவானோ, அவன் கொண்டு போயிடுவானோ, அவன் ஏமாத்திடுவானோ, அவன் இந்த காரியத்தை நஷ்டப்படுத்திடுவானோ. நோ நோ நோ. எத்தனை காரியங்கள் உனக்கு விரோதமாக நடந்தால், எத்தனை காரியங்கள் சம்பவித்தால், அதற்கு எவிடன்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால், உன் முன்னாடி நடந்தால் கர்த்தர் காரியங்களை வாய்ப்பு செய்யும். Nothing can do anything against you. என்ன காரியத்தை செய்தால், என்ன காரியங்கள் நடந்தாலும் உனக்கு விரோதமாக ஒன்றுமே வாய்க்காது. எல்லாவற்றையும் அவர் வாய்க்க செய்வார். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற பெரிதான ஒரு நம்பிக்கை. தொடர்ந்து வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன? நீ அசிரியாவினால் வெற்றி போனது போல எகிப்தினாலும் வெற்றி போவாய்.
திரும்ப வாசிக்கலாம். நீ உன் கைகளை உன் தலை எரேமியா 2:38. நீ உன் கைகளை உன் தலையின் மேல் வைத்துக்கொண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போவாய். ஏனெனில் உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுத்திருக்கிறார், அவைகளால் உனக்கு காரியம் வாய்க்காது. கர்த்தர் வெறுத்திருக்கிறார், அவைகளால் உன் காரியம் வாய்க்காது. இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஸ்டோன். ரொம்ப கடினமான பயங்கரமான ஒரு சூழலை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். நீ உன் கைகளை உன் தலையின் மேல் வைத்துக் கொண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போவாய். ஏனெனில் உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுத்திருக்கிறார், அவைகளால் உனக்கு காரியம் வாய்க்காது. கர்த்தர் வெறுக்கிற நம்பிக்கை என்னங்க? கர்த்தர் உன்னுடைய நம்பிக்கைகளை வெறுத்திருக்கிறார்னு சொல்லப்படும். நீ எதையாவது சம்பந்தம் இல்லாத நம்பிக்கைன்னா கர்த்தர் வெறுப்பார். உனக்கு நல்லா பக்கத்துல கொண்டு வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கலான்னு கர்த்தர் காத்திருப்பார். அந்த சமயத்துல எவனோ ஒருத்தனை நம்பியிருப்பார், ஜோசிகாரனை நம்பியிருப்பார். உனக்கு நல்ல ஒரு வீடு வாசலை கர்த்தர் உருவாக்கலாம்னு நம்பியிருப்பார். நீ ஜலமூலையை நம்பியிருப்பார். கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்யலாம்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணியிருப்பார். நீ எவனோ ஒருத்தர் சொன்ன ஒரு சாதாரண வார்த்தையை நம்பியிருப்பார். காரியம் வாய்க்காமல் போயிடும். அவ்வளவு காரியம் வாய்க்காமல் போய்விடும். உன் தலையில கையை வச்சுட்டு போன சொல்றேன். எவ்வளவு அழகா சொல்லுகிறாரு பாருங்க. உன் கைகளை உன் தலையின் மேல் வைத்துக் கொண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போவாய். ஏனெனில் உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுக்கிறார், அவைகளால் உனக்கு காரியம் வாய்க்காது. கர்த்தர் உன் நம்பிக்கைகளை வெறுக்கும்படியான நம்பிக்கை வைக்காது. கெட்ட காரியங்களை நம்பாத, சூதானவைகளை நம்பாத, அசுத்தமானவைகளை நம்பாத, தேவையற்றவைகளை நம்பாத, உலகம் நம்புகிறவைகளை நம்பாத. அந்த காரியங்களை விட்டு வருவது கர்த்தரை மட்டுமே நம்பி, அவருடைய வேதத்தில் நம்பி, அவர் உன்னோடு கூட இருக்கும்படி நம்புகிறேன். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டும் என்பதுதான் அவசியமான ஒன்று. எரேமியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். மேய்ப்பர்கள் மிருககுணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள். ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமல் போய் அவருக்கு மந்தையெல்லாம் சிதறிக்கப்பட்டது. மேய்ப்பர்கள் மிருககுணமுள்ளவர்களாக மாறி போனார்கள். ஊழியக்காரர்களின் வாசம் குடும்பத்தை குறித்தும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள். ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமல் போய் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது என்று வசனம் சொல்லுகிறது. மேய்ப்பனாகியவன் ஊழியத்தை செய்கிறவர்கள் தேவனை நம்பாமல் அவர்கள் மிருக குணமுள்ளவர்களாக கர்த்தரை தேடாமல் தங்கள் சுய புத்தியை நம்புவார்களே, ஆனால் மந்தை சிதறடிக்கப்படும், ஒன்றும் இல்லாமல் போய் வாஷ் அவுட் ஆயிடும். உன்னுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தரை நம்பிடு. கர்த்தர் மேல பற்றுதலாக இரு. கர்த்தரை தேடுகிறவர்களாக இருங்க. எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருங்க. எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருங்க. காரியம் வாய்க்காம இப்ப போகும். ஆனால் இதுல நீங்க பின்வாங்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் காரியம் வாய்க்காமல் போய்விடும். உங்களுடைய பிரயாசங்கள் வீணாய் போய்விடும். உங்களுடைய முயற்சிகள் வீணாக போயிடும். நஷ்டமாயிருக்கும். ஒவ்வொரு தொழிலா செஞ்சு எல்லாமே நஷ்டமான ஆகும். பல லட்சங்கள் கடனாயிரும். ஒவ்வொரு வேலையா செஞ்சு வாய்க்காமல் போனா பல நஷ்டங்கள் வரும். ஒவ்வொரு முயற்சியா செஞ்சு வீணா போனா உடம்பு வீணா போயிடும். எல்லாமே போயிடும். நஷ்டம் உண்டாகும். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தேவன் நஷ்டத்தை ஒரு காலம் அனுமதிக்க மாட்டார். அதனாலதான் சொல்றார், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவருக்கு பிரியமில்லாததை செய்ய விடாமல் தடுத்து போடுவார். அவருக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்ய வைப்பார். அவர் ஒரு காரியத்தை செய்ய வைத்தால் அது லாபமாக தான் முடியும். அதில் நஷ்டத்தை கர்த்தர் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டார். அதனாலதான் நீங்க அவரை தேட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை வாசிக்க முடிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இன்னொன்று வாய்க்காமல் போகும் என்று வசனம் சொல்லுகிறது. நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் நீ செய்கிறது எல்லாமே வாய்க்கும். கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்டு இருந்தால் நீ செய்கிற எதுவுமே வாய்க்காது. இன்னொரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது, உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். உனக்கு தேவனாகிய கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். இன்னொன்று விரோதமாக எழுதுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்காமல் போகும்படி செய்வார். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு நம்பிக்கையான ஒரு காரியமாக இருக்கிறது. திரும்பவும் அதை வாசிக்கலாம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம். அதனாலதான் அவங்க எல்லாரையும் கர்த்தர் ஊழியக்காரனாக மாற்ற விரும்புகிறார். நீங்கள் தேவனுக்கு என்று ஒரு காரியத்தை செய்யும் போது நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாக மாறுகிறீர்கள். பிரசங்கம் பண்ணுகிறவன் ஒரு பிரசங்கியாக தான் இருக்கிறார். உபதேசம் பண்ணுகிறவன் வெறும் உபதேசியாளராக தான் இருக்கிறார். ஆனால் தேவனுடைய ஊழியக்காரனாக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த சிறியரில் ஒருவருக்கு ஒரு தயாரிலும் செய்தீர்கள் ஆனால் நீங்கள் அதை எனக்கே செஞ்சீங்கன்னு சொல்றாரு.
ஒரு சிறியரில் ஒருவருக்கு அந்நியரில் ஒருவரை உபசரிச்சீங்கன்னா நீங்க ஊழியக்காரங்க. உனக்கு தெரியாத ஒருத்தருக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தா நீங்க ஊழியக்காரங்க. காலையில சாயங்காலம் பைபிள் எடுத்து பெரிய பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டில் போய் பெரிய தோரணை நான் தான் ஊழியக்காரன் குடும்பம் உட்காந்துருக்கேன் ஒன்றுக்கு தான் ஊழியக்காரனே கிடையாது. அவங்க வெறும் பிரசங்கி உபதேசிக்காங்க. யார் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள் தான் ஊழியக்காரர்கள். இந்த ஊழியக்காரர்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அதான் சொந்த செலவுல நீ அவனுக்கு செய்வன வைக்க கொடுத்தாலும் உனக்கு அது ஒன்றும் செய்யாது. அவன் தானாக முன்னுக்கு உனக்கு விரோதமாக தொழிலுக்கு விரோதமாக எத்தனை குறைகளை சொன்னாலும் அவர் ஒன்றும் செய்யாதப்பா. உனக்கு விரோதமாக எழுதி வெற்றவாழ எடுத்து நின்னாலும் அது வெட்டாதப்பா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். நீ ஊழியக்காரனாக இருந்தார். தேவனுடைய வசனம் அழகாக என்று சொல்லியிருக்கிறது. தேவ தூதன் உன்னோடு இருந்தால், கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால், அவருடைய உடன்படிக்கை உன்னோடு இருந்தால், தேவனை தேடுகிறவனாக இருந்தால், வேதத்தை தியானிக்கிறவனாக இருந்தால், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறவனாக இருந்தால், கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் உன் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். அதே சமயம் நீங்கள் கட்டளைகளை மீறுகிறவர்களாக இருந்தால், கொல்லாமல் நினைக்கிறவர்களாக இருந்தால், வழி மாறுகிறவர்களாக இருந்தால், நீங்கள் மிருக குணமுள்ள மெய்வர்களாக இருந்தால் உன் காரியங்கள் ஒன்றும் வாய்க்காது. கூடவே வசனம் சொல்லுகிறது, சிறியரில் ஒருவருக்கு ஒரு காரியத்தை செய்கிற ஒரு நல்ல ஊழியக்காரனாக நீ இருப்பாயானால் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த காரியமும் அது வாய்க்காது. வாய்க்கிறதும் வாய்க்காததும் உன் கைகளில் தான் இருக்கிறது. அது யாரையும் குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, எனக்கு வருகிற நஷ்டத்திற்கு நான் தான் காரணம், எனக்கு வருகிற கஷ்டத்திற்கு நான் தான் காரணம். ஆனால் அதுக்கு ஆண்டவர் கூட காரணமாக இருக்க முடியும். நீ சரியாக இருந்தால் உனக்கு கர்த்தர் சரியாக இருப்பார். நீ சரியாக இருந்தால் உனக்கு விரோதமாக நிற்கிறவன் ஒருவனும். உன் வாழ்க்கையில உன்னுடைய காரியங்களிலே என்ன நடந்தால் என்ன சம்பவித்தாலும் அதற்கு நீதான் பொறுப்பாக இருக்க வேண்டும் தவிர வேறு ஒருவரின் பொறுப்பு சொல்ல முடியாது. அதுதான் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியமாக இருக்கு. ஒரு சின்ன கதையில ஒரு அரசவையில் ஒரு பெரிய மந்திரி ஒருவன் இருந்தான். ரொம்ப புத்திசாலியான மந்திரி. அவனுக்கு அந்த அரசவையில் அந்த ராஜாவினுடைய அரண்மனையில் ஒரு பெரிய மரியாதை உண்டு. அந்த ராஜா அந்த மந்திரியை பார்க்கும் போதெல்லாம் மதிப்போடு நடத்துவார். ஏன்னா நல்ல நல்ல ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய மந்திரி. மற்ற தன்னோடு இருக்கக்கூடிய பிரதான மந்திரிகளோடு ஒப்பிடும்போது அவனுக்கு ஒரு மிகமான சிறப்பு அந்த அரண்மனையில் உண்டு. இப்போ இந்த ராஜா அனுதினமும் அவருடைய நாட்களிலே ஓய்வு நேரத்தில் அந்த நாட்டிற்குள்ளாக கடந்து செல்லும் போது ஜனங்களை சந்திப்பது உண்டு. அப்படி சந்திக்கும் போது ஒவ்வொரு நாளும் இந்த மந்திரியினுடைய மகனை சந்தித்திருக்கிறார். சந்திக்கும் போதெல்லாம் கையில் 2 காசு, ஒன்று தங்க காசு, ஒன்று வெள்ளி காசு, ரெண்டையும் கொண்டு போய் அவங்ககிட்ட காமிச்சு, எப்பா இதில் எது மிகவும் விலை மதிப்பானது, வெள்ளியா தங்கமா அப்படின்னு கேட்டார். அவன் வெள்ளி என்று சொல்லியிருக்கான். உடனே இந்த ராஜா போய் நகைச்சு, எது விலை மதிப்பானதோ அதை எடுத்துக்கோ அப்படின்னா அவன் வெள்ளி காசை எடுத்துக்கிறான். இப்படி பல நாட்கள் நடந்திருக்கு. இந்த ராஜாவுக்கு ஒரே யோசனை, அவருடைய தந்தை இவ்வளோ அறிவாக இருக்கிறார், இந்த பையன் மட்டும் இப்படி முட்டாளாக இருக்கான். தங்கம் தானே விலை மதிப்பானது, ஆனால் இவன் வெள்ளி தானே சொல்லி அனுதினமும் இந்த வெள்ளி காசவே எடுத்துருக்கிறாங்க. அப்போ அவரால் தாங்க முடியல. ஒரு நாள் அரசபையில் அந்த மந்திரியை கூப்பிட்டு கேட்டு விட வேண்டும் என்று சொல்லி, எப்பா இங்கே வாப்பா, நீ கூட அறிவாக இருக்கிறீங்க, ஆனால் நானும் கிட்டத்தட்ட பல நாட்கள் ஆகும். அவன் மையம் ஒரு நாளாவது மாற்றி சொல்லுவான். அவனுக்கு யாரையாவது போய் கேட்டாலும் வந்து சொல்லுவான்னு நினச்சி டெய்லி இந்த கைகளில் ஒரு வெள்ளி காசு, ஒரு தங்க நாணயம் ரெண்டையுமே வச்சுட்டு காமிக்கிறேன். அவன் எது விலை மதிப்பானதோ அதை எடுத்துக்கப்பா அப்படின்னு சொன்னால் அவன் இந்த வெள்ளி காசவே எடுத்துக்கிறானே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி, தங்கம் வெள்ளி மதிப்பானதா வெள்ளி மதிப்பானதா நீ சொல்ல. மந்திரி சொல்லிருக்கு, அது எப்படி ராஜா, அது நிச்சயமாக தங்கம் தானே மதிப்பானது. மற்ற அரசவையில் இருந்த மற்ற எல்லாரும் சிரிச்சிருக்காங்க. ஆமாம், தங்கம் தானே மதிப்பானது. இவனுடைய மகன் அவ்வளோ முட்டாளாக இவ்வளவு தூரம் அனுதினமும் ராஜாவை கேட்டு பல நாட்களாக கேட்டும் கொஞ்சம் கூட மாற்றியாவது சொல்லியிருக்கிறாங்க, சொல்லாமல் பண்ணுறானேன்னு சொல்லி அவரை கேவலப்படுத்தி அனுப்பிட்டார். இந்த மந்திரி வீட்டுக்கு போனோன்னா மகனை கூப்பிட்டு, எப்பா நீ வா, என்னடா ராஜா உன்னை பார்த்தாரு? ஆமாம் பார்த்தார். டெய்லி பார்த்தாரு? ஆமாம். அவர்கிட்ட தங்கத்தையும் வெள்ளியும் வச்சு காமிச்சிருக்காரு, ரெண்டுல எது மதிப்புள்ளது, தங்கமா வெள்ளியான்னு கேட்டு. உடனே அந்த மகன் சொல்லியிருக்கான், இது என்னப்பா உங்களுக்கு தெரியாத, தங்கம் தான் விலை மதிப்பானது. என்ன சொன்னேன்? தங்கம் தான் மதிப்பானது. அப்படி ஏன்டா டெய்லி வெள்ளி காசு எடுத்துட்டு வந்து அவர் என்னை அரசவையில் அவமானப்படுத்திட்டாரு. சரி நீங்கள் வாங்க அப்படின்னு ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே ஒரு பெரிய பெட்டி நிறைய வெள்ளி நாணயங்களாக இருந்தது. அப்போ தான் சொன்னான், ஒரு நாளில் நான் இந்த தங்க நாணயத்தை தான் மதிப்புள்ளதுன்னு சொல்லியிருந்தா அந்த ராஜா என்னையும் மதித்து தங்க நாணயத்தை கொடுத்துட்டு போயிருப்பார். இவ்வளோ வெள்ளி நாணயங்களை சம்பாதிச்சிருக்க முடியாது. நீங்கள் முட்டாள் அந்த ராஜா தாயா. அதனால தான் நான் டெய்லி அதே காரியத்தை சொன்னேன். அவனுக்காக ஒரு யோசனை வர வேண்டாம். திரும்ப திரும்ப அதே காரியத்தை என் இடத்துல கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. அதனால சில நேரங்களில் நீ முட்டாளாக செய்கிற காரியம் கூட உனக்கு வாய்ப்பு, அது உனக்கு அருமையான காரியத்தை உனக்கு கொடுக்கும்.
நீ நல்ல ஞானியா இருக்கணும்னு நினைக்காது. நீ ஞானியா இருக்கிறேன்னு நினைச்சு அடுத்தவங்கிட்ட முட்டாளாயிட்டு இருக்காது. வேதம் சொல்லுகிறபடி நட, உன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் சொல்லுகிறபடி நடங்க. கர்த்தர் நீ செய்கிற முட்டாள்தனமான காரியத்தை உனக்கு வாய்க்கும்படி செய்வார். உன்னை பார்த்து அநேக முட்டாளுக்கு சொல்லலாம், உன்னை பார்த்து அறிவில்லாதவன்னு சொல்லலாம், இதை பைபிள்னு அழுகிறானேன்னு சொல்லலாம், நியாயமா நடக்கிறேன்னு சொல்லலாம். என்ன சொன்னாலும் கர்த்தர் வாய்க்க செய்கிற காரியம் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமா நஷ்டத்தை கொடுக்கவே கொடுத்தார். நிமித்தம் நஷ்டப்பட்டவர்கள் அநேகம் பேர் இருப்பார்கள். ஆனால் உன் வாழ்க்கையில கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கர்த்தர் ஒருபோதும் வாய்க்க செய்ய மாட்டார். கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் நன்மையாக வாய்க்க செய்வார்.